ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த ஸ்பிரிட் ஃபார்மரோட எபிசோட் 2 சாப்டர் 2 தான். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 எண்டிங்கில் வந்து எதோட முடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடச்சி ஒரு பவர் கிடச்சிருக்கும் ஸ்பிரிட் ஃபார்மர்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிட்டும் கிடச்சிருக்கும், அதோட முடிச்சிருப்பாங்க. சாப்டர் 2 ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அதே கோட்டையில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்து அவனோட பவர்ஸு, ஏஜ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ், எஜிலிட்டி, அப்போ ஸ்டாமினாலாம் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. இதில் மேஜராக தேவைப்படுற பவர்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். மற்றதெல்லாம் வாங்க போகிற வழியிலே பார்த்துக்கலாம். மேஜரான பவர்ஸ் என்னென்னா, ஹீரோவால் எந்த ஸ்பிரிட்டோட வேணாலும் கான்வர்சேஷன் பண்ண முடியும். அப்புறம் எந்த ஸ்பிரிட்டை வேணாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்க முடியும். ஆனால் அது வந்து லிமிட்டடாக ஃபார்மிங் சுச்சுவேஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஸ்பிரிட்டை வந்து ஒர்க்கர்ஸாக ஹையர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பவர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பவர்ஸ்லாம் பார்த்தா எந்த சுச்சுவேஷன்லையும் பேட்டிலில் யூஸ் ஆகிற மாதிரியே தெரில அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு, என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பற்றி கவலைப்படுறியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி நம்ம குட்டி பொண்ணோட தலையை பெட் பண்ணுறான். என்னதான் இருந்தாலும் இந்த நிறையா ஸ்கில்ஸ் எனக்கு இல்லைனாலும், நான் ஆசைப்பட்ட ஒரு என்லைட்மெண்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஆசைப்பட்ட ஒரு பவர் தான் கிடச்சி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பிரிட்டும் கிடச்சிருக்குன்னு நம்ம ஸ்பிரிட்டோட ஸ்டேட்டஸ் விண்டோ பார்க்குறோம். அதில் வந்து நம்ம ஸ்பிரிட்டோட பேர் வந்து ஹவா அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்பிரிட்டுக்கே ஹவான்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதனால வந்து நம்ம ஸ்பிரிட்டை இனிமேல் வந்து இந்த குட்டி பணம் வந்து லூலுன்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா ஹவாங்கிறது எனக்கு அடிக்கடி சொல்ல முடியல, வாய்க்குள்ளேயும் நான் கரெக்டாக நுழைய மாட்டேங்குது. அதனால் லூலுன்னு நம்ம குட்டி பணம் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து லூலுவோட ஸ்டேட்டஸ் விண்டோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் லூலுவோட பவர்ஸும் போட்டிருக்கு. அதில் லூலுவோட பவர்ஸ் என்னென்னா, எந்த ஒரு ஸ்பிரிட்டோட வேணாலும் கான்வர்சேட் பண்ண முடியும். அதாவது நம்ம ஹீரோ மாதிரியே அவளுக்கும் அந்த பவர் இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர் ஹேண்ட் அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர்னே எனக்கு தெரில. அது என்ன போட்டிருக்கேன்னா, லுக் ஆஃப்டர் ஃபார்மிங் கிராப்ஸ் கேர்ஃபுல்லி, இதான் அதில் போட்டிருக்கே. அது என்ன பவர்னால எனக்கு தெரில. நானும் 2 வாட்டி பார்த்து நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா படித்து பார்த்து உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அது செகண்ட். இன்னொன்று வந்து சம்மனிங் ஸ்பிரிட், அதாவது எந்த ஒரு ஸ்பிரிட்டை வேணாலும் நம்ம லூலுவால் சமன் பண்ண முடியும். அப்புறம் இந்த பவர் வந்து ஈட் எவ்ரிதிங், அதாவது எதை வேணால் நல்லா சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பவர்னு எனக்கே தெரில. எல்லாத்தையும் சாப்பிட முடியும், இது பவராடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஹீரோ வந்து இந்த பவர்ஸ்லாம் பார்த்துட்டு எதனா மாஸ்டர் மாதிரி இருக்குது, இவளோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலு நீ வந்து ஒரு ஃபார்மிங் ஸ்பிரிட் தானாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம லூலுவும் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து உன்னால் என்னென்ன செய்ய முடியும்னு செஞ்சு காமிக்க முடியுமா அப்படின்னு லூலுகிட்ட கேட்கும். சரி, நம்ம லூலுவும் க்யூட்டாக ஓடி போயிட்டு ஒரு பூ மேலே கையை வச்சுக்கிட்டு ஏதோ பவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, இதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர் ஹேண்ட் ஸ்கில்லா, இதான் அவனோட பெஸ்ட்டு ஸ்கில்லா அப்படின்னு கேட்கும். நம்ம லூலுவும் ஹவான்னு தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபுல்லாகவே. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை, இது என்ன பவர் யூஸ் பண்ணுறா, இதனால் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம லூலு எழுந்திரிச்சு நல்லா வார்ம் அப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணோன்னே ஒரு பெரிய ஷாக் வேவ்ஸ் மாதிரி பரவுது, அந்த இடம் ஃபுல்லாகவே ஷாக் வேவ் மாதிரி வருது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மிரண்டு போய், அம்மா இங்கே என்ன நடக்குது, இது என்ன பவர் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம லூலுவும் நம்ம ஹீரோட்ட வந்து, ஆமாம் பவர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சாங்கிற மாதிரி பார்க்கும். நம்ம ஹீரோவும் வந்து லூலுவோட தலையில் பெட் பண்ணிக்கிட்டு, பவர் நல்லா இருந்துச்சு, நீ நல்லாவே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலுவை தூக்கிக்கிட்டு, இவளோட பவர் என்னவா இருக்கும், இவளோட பவர் வந்து ஷாக்கு கிரியேட் பண்ணுறது தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வா நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த கொட்டாயை விட்டு வெளில வர்றப்போ அங்கே வெளில வந்து பெரிய ஒரு சைக்ளோன் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து வெளில வர்றப்போ அந்த கொட்டாயை விட்டு, அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இவளை பற்றி நான் எங்கள் அப்பா அம்மாட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அப்பா அம்மானா வேறு யாரும் இல்லை, போன சாப்டர் 1 வந்து தாத்தா பாட்டி, ஹீரோட தாத்தா பாட்டி சொல்லியிருப்பேன் தெரியுமா, அது வந்து ஹீரோட தாத்தா பாட்டி இல்லை, அது அவங்க அப்பா அம்மா. கொஞ்சம் வயசாக இருக்கவும் நான் தாத்தா பாட்டின்னு நினச்சி சொல்லிட்டேன். அதான் வேறு ஒன்றும், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்ளோனே பார்க்குறாரு. அந்த சைக்ளோனை பார்த்துட்டு வாயை பிளந்து நின்றுட்டு இருக்கும்போது, அந்த சைக்ளோன்லேருந்து ஒரு பச்சை கலரில் ஒரு பொண்ணு வெளில வந்து, நீ தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, என்னதான் நான் சூப்பர் ஹியூமனாகவே மாறி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பொண்ணு எனக்கு டேஞ்சராக தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம லூலு வந்து அந்த ஸ்பிரிட்ட பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, என்ன கூப்பிட்டா, நீ என்ன அந்த ஸ்பிரிட்டை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டர் ஸ்பிரிட்னு கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவும் லூலுவும் பேசிக்கிறத பார்த்து அந்த விண்டர் ஸ்பிரிட் வந்து, நீங்கள் என்ன இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஹீரோ வந்து அப்பாலஜி பண்ணுறான், சாரின்ட்டு. அதுக்கு அந்த விண்டர் ஸ்பிரிட் வந்து, சரி ஓகே அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டு தள்ளு, இப்போ நீ என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டா, என்ன விஷயமா கூப்பிட்டா, உனக்கு என்ன ஃபேவர் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும். ஹீரோ வந்து என்ன ஃபேவரா அப்படின்னு நம்ம ஹீரோ மூச்சுக்கிட்டு இருக்கான். அது அப்புறம் தான் பார்த்தா தெரியும், நம்ம லூலுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து, உன்னோட பவரை யூஸ் பண்ணி காமி, உனக்கு என்ன பவர்னு கேட்டிருப்பான்ல, அப்போ கூட நம்ம லூலு வந்து ஒரு ஷாக்கை யூஸ் பண்ணியிருப்பாள்ல, அது வேற எதுவும் இல்லை, இந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்றதுக்கு தான் அந்த பவரை யூஸ் பண்ணியிருப்பா. இதை நினச்சி நம்ம ஹீரோ வந்து வாயை பொளந்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இதை பார்த்த ஸ்பிரிட் வந்து, நீ என்ன விளையாடுறியா, நீ என்னை வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் இந்த இடத்துக்காக கூப்பிட்ருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கொல்ற மாதிரியே பார்க்குறத பார்த்து நம்ம ஹீரோ வந்து,
இல்லை இது ரொம்ப மோசமான விஷயம், இது என் மேலே சரி காண்டில் இருக்குது, இது ஏதாச்சும் என்ன பண்ணிட போகுது, இப்போ நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வருது. சரி ஓகே, நீ இதை பண்ணு, என்னோட சாயிலை வந்து கல்டிவேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஸ்பிரிட் வந்து, நீ இப்போ என்கிட்ட என்ன சொல்ல வர்றா, அந்த சாயிலை நான் வந்து உனக்காக கல்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அதெல்லாம் செம ஈஸியான வேலை, தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து மூச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து அழகாக கல்டிவேட் பண்ணி முடிச்சிடுது. கல்டிவேட் மீன்ஸ் வந்து பயிரிடுதல், அதாவது ஃபார்ம் பண்ணுறது தான் கல்டிவேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அது பார்த்துட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ் சொல்கிறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா அடுத்த வாட்டி உன்னோட நிலத்த உழுவதுக்கு முன்னாடி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கையெல்லாம் தட்டிக்கிட்டு, என்னோட கை அழகான கையெல்லாம் பாரு வெறும் மண்ணாயிட்டு அப்படின்னு நம்ம ஸ்பிரிட்டு சொல்லிக்கிட்டு, இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து, இது வந்து ஃபஸ்ட்டு கையை யூஸ் பண்ணலையே, இது வந்து பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கப்ப, அந்த ஸ்பிரிட்டும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன், டாட்டா பாய் பாய்ங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு, நம்ம லூலுவும் டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்துட்டு யோசிக்கிறான். ஆமா என்ன நடந்துச்சு? இங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டோ ஸ்பிரிட் வந்துட்டு போயிருக்கு. நல்ல வேளை அது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம போயிட்டு. அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நம்ம லூலுவால இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டோ ஸ்பிரிட்ட சம்மன் பண்ண முடியும்னா, நான் நினச்சத விட லூலு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லூலு வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்கான். அப்போ லூலு கேட்குறா, மாஸ்டர் உங்களுக்கு என்னோட பவர பார்க்கணுமா? இன்னும் கொஞ்சம் காமிக்கட்டுமா? அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, நீ காமிச்சதே போதும். அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டுருக்கான். அப்ப ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நம்ம இப்போதைக்கு இத பத்தி யோசிக்க வேண்டாம். அப்புறமா நம்ம லூலுவோட பவர டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் விண்டோ மாரி வருது. அதில என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த விண்டோ ஸ்பிரிட்ட சமன் பண்ணான்ல. அதாவது நம்ம லூலு வழியா அந்த விண்டோ ஸ்பிரிட்ட சமன் பண்ணியிருப்பான்ல. அதனால ஹீரோவுக்கு வந்து மேஜிக் அண்டு மெண்டல் பாயிண்ட்லாம் அந்த மாரி ஏறி இருக்கு அப்படின்னு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் விண்டோல போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அத பார்த்துக்கிட்டு இருக்கிறதோடயே அந்த சாப்டர் 2 வந்து எண்ட் பண்றாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு சாப்டர் 2ல ஏதாச்சும் புரியல அப்படின்னா, நீங்க தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சாப்டர் 3 வந்து கூடிய சீக்கிரம் போறதுக்கு ட்ரை பண்றேன். இனிமே தான் போய் சாப்டர் 3 எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வந்து சாப்டர் 3 கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். ஓகே பாய் பாய். நம்ம சாப்டர் 3ல வந்து பார்க்கலாம்.